மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் ஊழியம் செய்த போது முதல்ல அவரை ஏற்றுக்கொள்ளல. அவர் அநேகர் புறக்கணித்தார்கள். ஒரு இடத்துல போய் ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷனை ஆண்டவர் சுகமாக்குறாரு. அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சொல்றாங்க, நீர் எங்களை விட்டு போயிடுங்கன்னு சொல்லி ஆண்டவரை அந்த பட்டணத்திலிருந்து துரத்தி விட்டாங்க. வேண்டாம் என்று ஆண்டவரை அனுப்பி விட்டார்கள். சில இடங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னாங்க, இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. சில இடங்களிலே ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, இவங்களுடைய யோசேப்பு, இவங்க சகோதரர்கள்லாம் நம்ம கூட இருக்கிறாங்களே, இவர் ஒரு சாதாரண மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சில இடங்களிலே ஆண்டவரை சொன்னாங்க, இவர் பெயல்செபூலின் தலைவன், பிசாசுகளின் தலைவன் சொன்னாங்க. ஸோ அநேக இடங்கள்ல ஆண்டவரை புறக்கணித்தாங்க. ஆனால் அந்த சூழ்நிலை மாறி, கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூழ்நிலை மாறி ஜனங்களுடைய விசுவாசம் பெருக ஆரம்பித்தது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவரை புறக்கணிச்சவங்க, ஆண்டவரை வேண்டாம் என்று சொன்னவங்க ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது இப்ப என்ன சொல்றாங்க, அவர் நடந்து போகும்போது அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நாங்க தொட்டு குணமாக அல்லது நாங்க தொடுவதற்கு எங்களுக்கு உத்தரவு தர வேண்டும் என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா. அவ்வளவு விசுவாசத்துல பெருகிட்டாங்க. ஆண்டவரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து எனக்காக ஜெபம் பண்ண தேவையில்லை, இவர் என்னை தொட்டு சுகமாக்க தேவையில்லை, இவர் எங்களுக்காக வந்து ரொம்ப நேரம் நின்று ஜெபம் பண்ண தேவையில்லை, இவர் எங்க வீட்டுக்கு வர தேவையில்லை, இவர் போகிற இடத்துல இவருக்கு பின்னாக வந்து நாங்கள் அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறோம் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு விசுவாசம். இதுல பேட்டரி மாத்தணும்னா மாத்துப்பா, மாத்தணும்னா மாத்துங்க. அந்த அளவுக்கு இல்ல மைக்கு மாத்தனா மாத்தி கொடுங்க. அந்த அளவுக்கு விசுவாசம் பெருகினது. இன்றைக்கு நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை குறித்து பலவிதமான சூழ்நிலைகள், பலவிதமான பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவிதமான யோசனைகள், பலவிதமான சூழ்நிலைகள்லாம் நமக்கு இருந்திருக்கலாம். இவர் எனக்கு எங்க சுகம் தர போறாரு, இவர் என்ன எங்க விடுதலை ஆக்க போறாரு, கொஞ்சம் சத்தம் வைப்பா மானிட்டர், எனக்கு எங்க இவர் அற்புதத்தை செய்ய போறாரு, அவங்களுக்கு தான் செய்வாரு, இவங்களுக்கு தான் செய்வாருன்னு சொல்லி ஆண்டவரை குறித்து நம்முடைய எண்ணம் எப்படி இருந்ததுன்னு தெரியல. ஆனால் இனி வருகிற நாட்களில் கர்த்தரை தொடுகிறவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை தொடுகிறவர்களாக மாற வேண்டும். ஆண்டவரை உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும். ஆண்டவரை அன்றைக்கு சொன்னாங்க, நாங்கள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடும்படி எங்களுக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் எங்களை பார்க்க தேவையில்லை, அவர் எங்களுக்காக ஜெபிக்க தேவையில்லை, அவர் எங்க மேல கை வைக்க தேவையில்லை, அவர் போறதும் போட்டோம், நாங்க அவருடைய வஸ்திரத்தை தொட்டு கொள்கிறோம் என்றார்கள். ஹல்லேலூயா. இப்ப அந்த அளவுக்கு விசுவாசத்துல பெருகுனாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை குறித்து நம்முடைய இருதயத்தின் எண்ணம் என்ன? எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாரா, என் வாழ்க்கையை மாற்றுவாரா, எனக்கு நன்மை கிடைக்குமா, இல்ல நான் என்னைக்கோ ஒரு நாள் தானே ஜெபிக்கிறாள், எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, நான் ஒரு குறிப்பிட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறேன், எனக்கு பைபிள் தெரியாது, இயேசுவை தெரியாது, நான் இன்னும் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கல, நான் இன்னும் அபிஷேகம் பெறல, நான் அவரை போல எல்லாம் ஆவியில நிரம்பல, அந்நிய பாஷை பேசல, ஆனாலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரா, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பாரானா,
நிச்சயம் தேவ பிள்ளைகளை உங்க மனப்பான்மை மாற்றுங்கள். அவரை தொடுகிற யாவரும் அவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அன்பு அங்க பெருக வேண்டும், விசுவாசம் பெருக வேண்டும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப அன்னைக்கு நல்லா கவனிங்க, அவங்க சொல்றாங்க நாங்கள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட வேண்டும். அப்ப தொடும்போது என்ன நடக்குது? இங்க வேதத்துல மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்தை ஒருவர் வாசிச்சீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அதிகாரத்துல அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வருத்தப்பட்டு செலவழித்தும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால், இந்த அம்மா தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம், நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோட வந்து ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டாங்க. ஒரு பெரிய விடுதலை கிடைத்தது. இன்னைக்கு நாம ஆண்டவரை தொடுகிறவர்களாக மாற வேண்டும். ஆண்டவர் நம்மளை தொட்ட காலம் அடுத்தது. ஊழியக்காரங்க கிட்ட போய் தலையை கொடுத்து இவர் கை வச்சு ஜெபம் பண்ணட்டும், அவர் கை வச்சு ஜெபம் பண்ணட்டும் நின்ன காலம். இனி வருகிற காலம் நாம் அவரை தொட வேண்டும். அல்லேலூயா. நாம் அவரை தொட வேண்டும். நாம் அவரை தொடும்போது நடக்காத அற்புதங்கள் நடக்கும். மனிதனால் முடியாத காரியங்கள் தேவனால் முடியும். மருத்துவர்களால் முடியாத காரியம் நம்முடைய ஆண்டவரால நிச்சயம் நடக்கும். வாசல்கள் பூட்டப்பட்டு கதவுகள் அடைக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போயிருக்கலாம். நீங்கள் கர்த்தரை தொடுகிறவர்களாக இன்றைக்கு மாறினா, இன்னைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்கும் விடுவிப்பதற்கும் அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னை தொட்டு விழாவில உன் கையை போடு, நீ தொட்டு பாரு, தொட்டா அவிசுவாசம் நீங்குது, அவிசுவாசம் நீங்கி விசுவாசம் உள்ளவனாய் மாறுன்னு சொல்லி ஆண்டவர் தன்னை தொட சொல்லி அங்க தோமாவை கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல இங்கே ஆண்டவர் சொல்றார், என்னை தொட்டு பார்த்து நான் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவரை தொடும் போது நம் வாழ்க்கையில மகத்தான காரியங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, நன்மைகள் நடக்கிறது, ஆவிக்குரிய உயிர்மீழ்ச்சி உண்டாகிறது. நாம் ஆண்டவருடைய நாமத்தினால அநேக தேவனுக்காக அநேக காரியங்களை செய்கிறவர்களாக மாறுகிறோம். அப்போ இன்றைக்கு நாம் ஆண்டவரை தொடுகிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்போ அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இருந்தாரு, போய் எல்லாரும் தொட்டாங்க. இன்னைக்கு நான் எப்படி தொடறது? அல்லேலூயா. 4 குறிப்பு சுருக்கமா சொல்லி ஆண்டவரை நாம் எப்படி தொட முடியும்? ஆமென். ஆண்டவரை நாம் எப்படி தொட முடியும்? நாம் தொட முடியுமா? தொட முடியும். எப்படி தொட முடியும் என்பதை 4 குறிப்புகள் சரியான நேரத்துக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவரை தொடுகிறவர்களாக இங்கிருந்து நாம் புறப்பட வேண்டும். 1 வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் இதிலிருந்து வாசிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு போகையில் புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, ஒரு பர்த்திமேயு என்கிற குருடன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கின்றிருக்கிறான். இவனுக்கு செய்தி வருது, இயேசு கிறிஸ்து நீ இருக்கிற பக்கம் தான்ப்பா வராரு, அங்க அற்புதம் செய்தாரு, இங்க அற்புதம் செய்தாரு, எவ்வளோ பேருக்கு நன்மைகளை செய்தாரு. நீ இன்னைக்கு அவரை உபயோகப்படுத்திக்க, அவரை நோக்கி நீ பார்த்தினா, அவர் வரும்போது நீ அவரை நோக்கி கூப்பிட்டா நிச்சயம் அவர் ஏதாச்சும் உனக்கு அற்புதத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த குருடனுக்கு அறிவித்தார்கள். சரி, இப்போ இவன் எப்படி ஆண்டவரை தொட்டான் அப்படின்னா,
நல்லா கவனிங்க. 47 இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட தொடங்கினான். அங்க எல்லாரும் சொல்றாங்க பேசாத, அமைதியாருன்னு அதட்டுறாங்க. அவன் என்ன செய்யறான்? மறுபடியும் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்றார். அல்லேலூயா. சத்தம், இந்த சத்தம் தான் இயேசுவை தொட்டது. நடந்து போய் கொண்டிருக்கிற இயேசு இவனுக்காக நின்றார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ நாம ஆண்டவரை எப்படி தொட முடியும்? நம்முடைய சத்தத்தின் மூலமாக, அதாவது நம்முடைய ஜெபத்தின் மூலமாக. இவன் ஜெபம் பண்றான். யாரு? இந்த பத்திமே என்கிற குருடனுடைய இந்த ஒரு வரி ஜெபம், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். இந்த ஜெபம் ஆண்டவரை தொட்டது, ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அப்ப நாம எப்படி ஆண்டவரை தொட முடியும்? ஜெபத்தின் மூலமாக கர்த்தரை தொட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நாம ஜெபம் பண்ணும்போது வேதம் சொல்லுது, அவருடைய செவிகளில் நம்முடைய சத்தம் ஏறிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் கர்த்தரை தொட முடியும். இன்னைக்கு ஜெபிக்காதவர்கள், இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தரை தொடுகிற ஜெபமாக இருக்கும்படி, உங்கள் ஜெபத்தை இன்றைக்கு நீங்கள் துவங்கும்படி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கென்று ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு முழங்காலில் நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க துவங்குங்க. இந்த ஜெபம், இந்த வார்த்தைகள், உங்கள் சத்தம் ஆண்டவரை தொடும், ஆண்டவரை அசைக்கும், ஆண்டவரை செயல்பட வைக்கும், ஆண்டவருடைய கவனத்தை உங்க பக்கம் திருப்பும். ஜெபிக்கிற மனிதனுடைய சத்தம் தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கும். அல்லேலூயா. ஜெப சத்தம் தேவனுடைய கவனத்தை உங்க பக்கம் திருப்பும். ஜெப சத்தம் ஆண்டவர் கரத்தை செயல்பட வைக்கும். உங்கள் ஜெப சத்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய கையிலிருந்து அற்புதங்களை கொண்டு வரும். அப்ப நாம ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. சிலர் எல்லாம் மற்றவங்களுடைய ஜெபத்துல வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்க, யாரோ ஒருத்தர் நமக்காக ஜெபம் பண்றாங்க, அதனால நாம் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டு, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஓடிக்கொண்டிருப்பது இன்றைக்கு யாரோ ஒருவருடைய ஜெபத்தினாலே இன்றைக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நீங்களும் ஆண்டவரை தொடுகிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. எப்படி தொடரும்? ஜெபத்தின் மூலமாக. ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரை தொடும்போது கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமில்ல தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஆனா ஒரு அற்புதமும் நடக்கலையே, ஒரு மாற்றமும் நடக்கலையே. இன்றைக்கு சில நேரத்தில் நம்முடைய ஜெபம் ஆண்டவரை தொட முடியாத ஜெபமாக இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவரை தொடக்கூடிய ஜெபம் உண்டு, ஆண்டவரை தொட முடியாத ஜெபம் உண்டு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்க கூடாதபடி தம்மை மேகத்தால் மூடிக்கொண்டாரா. அல்லேலூயா. இருக்குதா வசனம்? எடுத்தவங்க வாசிங்க, எங்க இருக்குதுன்னு பார்த்து. மேகத்தால் மூடிக்கொள்கிறார். ஜெபம் உட்பிரவேசிக்காதபடிக்கு, ஜெபம் கர்த்தர் சமூகத்துக்கு போகாதபடிக்கு யோபுல இருக்குது. ஜெபம் தேவ சமூகத்தில் நுழையாதபடிக்கு அவர் தம்மை மேகத்தால் மூடிக்கொள்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த மேகத்தை தாண்டி நம்ம ஜெபம் போனோம். ஆனா சில நேரத்தில் நம்ம ஜெபம் நம்ம கூரையை தாண்டியே போறதில்லை. அல்லேலூயா. நம்ம வீட்டை தாண்டியே போக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, சில நேரத்தில் நம்முடைய ஜெபம் தேவன் விரும்பாத அருவருக்கிற ஜெபமாய் இருக்கிறபடினால், இன்றைக்கு சில நேரத்தில் நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்தில் பிரவேசிக்க கூடாதபடி கர்த்தர் தம்மை மேகத்தினால மூடிக்கொள்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாம எப்படி ஜெபிக்கணும்? நாம எப்படி, தம்முடைய ஜனங்கள் எப்படி ஜெபிச்சாங்களாம்?
நாளாகம் புஸ்தகத்தில் எழுதியிருக்குதே, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. அந்த வசனம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எத்தனாவது வசனம்? 7 2 நாளாகமோ 7ஆம் அதிகாரமா? 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நல்லா கவனிங்க. எப்படி ஜெபிக்கணும்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். போதும் இருங்க. ஜெபிக்கிறவங்க மேல என்ன முத்திரை இருக்கணுமா? என் நாமம், ஆண்டவருடைய நாமம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். இன்னைக்கு நாம ஜெபிக்கிறோம், ஆனா அவர் நாமம் நம்ம மேல தரிக்கப்பட்டிருக்கிறதா? அவருடைய ஜனமாய் இருக்கிறோமா? அல்லேலூயா. நாம் அவருடைய ஜனமாய் இருந்தால், ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால், ஆண்டவர் அதான் சொல்றார் உரிமையா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். இன்னைக்கு நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? அந்த இடத்துல நிக்கிறோமான்னு பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தில் நின்னாதான் நம்முடைய ஜபங்கள் தேவ சமூகத்துக்கு எட்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப நாம என்ன பண்ணணும்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். இரண்டாவது என்ன பண்ணணுமா? என்ன பண்ணணுமா? தங்களை தாழ்த்தி. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்துங்க. தாழ்த்தி ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். ஆமென். அல்லேலூயா. நிறைய அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்றது உண்டு. முந்தின வாரம் கூட சொன்ன 2 பேர் ஜெபம் பண்ணாங்க. அதுல ஒருத்தன் எப்படி சொல்றான்? நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன், அநியாயக்காரர், பரிகாரர், விபச்சாரக்காரர் ஆகியவர்களை போலவும் இருக்கிறானே இந்த ஆயக்காரனை போலவும் நான் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. மொத்த பெருமையும் சொல்லிட்டான். இதுல தேவனுக்கு தெரியாததுன்னு என்ன இருக்குது? என்ன இருக்குது? இவன் என்ன சொல்றான்? வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். கர்த்தருக்கு தெரியுமா? 2 தரம் இவன் உபவாசிக்கிறது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நான் என் சம்பாத்தியத்தில் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் தெரியுமா? ஏன்னா யாருக்கு கொடுக்கிறான்? ஆண்டவருக்கு தான் கொடுக்கிறான். ஆண்டவருக்கு தெரியும். அடுத்தது என்ன செய்யறான்? நான் விபச்சாரக்காரர் போல இல்லை, நான் பரிகாரர் போல இல்லை, நான் பாவிகளை போல, இதுவும் தெரியும். தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டான். ஆண்டவரே நான் இத்தனை நாள் உபவாசிச்சேன், ஆண்டவரே நான் தவறாம சர்ச்சுக்கு போனேன், ஆண்டவரே நான் நால்மாவடிக்கு போனேன், ஆண்டவரே நான் இயேசு அழைக்கிறாருக்கு போனேன், ஆண்டவரே நான் இயேசு விடுவிக்கிறார் எல்லாத்துக்கும் போனேன். எல்லாம் நீங்க போறதும் நீங்க ஜெபிக்கிறதும் நீங்க பிரயாசப்படுறது எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஜபத்துல என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? நம்ம ஆண்டவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு தெரியாதது போலவே மறைத்து வைத்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. அடுத்த ஒருத்தன் வந்தான். அவன் என்ன பண்றான்? தன் வாழ்க்கையில மறைத்து வைத்திருந்ததை ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சான். ஆண்டவரே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். அதனால தான் வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெற்றுக் கொள்வான். அவன் மறைச்சான், இவன் ஓப்பனா தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு திறந்து காண்பித்தான். நான் இப்படி எல்லாம் இருக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன் விழுந்த, ஏன் ஆக்சிடென்ட் ஆனது மேகிக்கு அப்படின்னா நான் சொல்லுவேன் ஜபம் பண்ணலன்னு சொல்லுவேன். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. ஜபம் பண்ணல அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அதை ஒத்துக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. ஒத்துக்க முடியாது. ஏன் நமக்கு இழப்புகள் வருது? நாம நம்முடைய பிரச்சனையினாலதான். நம்மிடத்தில் பரிசுத்தம் இல்லை, நாம ஜபிக்கிறது இல்லை, நாம சரியானபடி தேவனை தேடுறதுல நான் ஒத்துக்க முடியாது. நான் ஜபிக்கிறது ஆண்டவருக்கு தெரியாதா? அல்லேலூயா. நான் எப்படிலாம் பண்றேன் ஆண்டவருக்கு தெரியாதா? இது தெரியும், அது தெரியும், நான் இப்படி ஜெபம் பண்றேன், அப்படி ஜெபம் பண்றேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பிழைகளை, நம்முடைய தப்பிதங்களை உணர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்த வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தாழ்த்தும் போதுதான் கர்த்தர், ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இங்க வேதம் சொல்லுது, நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள்.
அடுத்தது முதல்ல ஆண்டவர் நாம நம்ம மேல தரித்திருக்குதா, ஆண்டவர் பிள்ளைங்களா இருக்கிறோமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்குங்க. ரெண்டாவது நம்மளை தாழ்த்தணும். தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை, அது என்ன, முதல்ல நாமம் தரிக்கப்பட்டாச்சு, அதுக்கப்புறம் தாழ்த்தி ஜபம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாரு, என் முகத்தை தேடி. அல்லேலூயா. அப்ப இதுல என்ன அடுத்தது இருக்குது, ஆண்டவருடைய முகத்தை தேடுகிறோமா, ஜபம் பண்றோம். அப்ப ஏன் நம்ம ஜபம் பரலோகத்துக்கு போல, நம்ம ஏன் நம்முடைய ஜபம் ஆண்டவர் சமூகத்துக்கு எட்டல, நம்முடைய ஜபம் ஆண்டவரை ஏன் தொடல, நம்முடைய ஜபம் பரலோகத்துக்கு ஏன் பாதிப்பை உண்டாக்கல? அல்லேலூயா. அப்போ நாம ஜெபிக்கிறோம், நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொல்றோம், ஆனா ஆண்டவரை தேடுவதற்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. என் முகத்தை தேடி. அடுத்தது என்னவா, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள். அல்லேலூயா. இதுன்னா முன்னாடி தானே வந்திருக்கணும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் முன்னாடி தானே வந்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏன் லாஸ்ட்ல வந்திருக்குதுன்னா, இது ஆவிக்குரியவர்களுடைய பொல்லாத வழிகள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாமம் தரிக்கப்பட்டாச்சாம். ஆமென். என்னன்னா ரட்சிக்கப்பட்டாச்சு. தாழ்த்துவும் தாழ்த்திட்டாங்களாம், தாழ்த்து ஜெபம் பண்ணிட்டாங்களாம். அடுத்தது என்ன பண்ணாங்களாம், அவருடைய முகத்தை தேடினாங்களாம். எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் கடைசியா சொல்றாரு, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி. அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரியவர்கள், ஜெபிக்கிறவர்கள், தேவனை தேடுகிறவர்களுக்கு என்று சில நேரத்தில் சில பாவங்கள் அதிலிருந்து வெளியே வராம தங்களை அதுல நிலை கொண்டு இருக்கிறதுனால தேவ சமூகத்துல நம்முடைய ஜபங்கள் போய் எட்டல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலருடைய பாவங்கள் தெரியல. ஏன்னா நாம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவரை தேடுறோம், நாம ஜபம் பண்றோம், அதனால நம்முடைய பாவங்கள் நமக்கு சில நேரத்தில் தெரியல. நாம என்ன செய்யணும்ன்றது தெரியல, நாம எப்படி பேசணும்ன்றது தெரியல, நம்ம மைண்ட்ல என்ன இருக்குது, நம்ம இருதயத்தில் என்ன இருக்குது, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சில நேரத்தில் உணர முடியல. உணர முடியாத அளவுக்கு ஜபம் அதிகமாகி போச்சு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன் இதை லாஸ்ட்ல எழுதியிருக்கிறார், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும்னு. நாம ஒரு காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இருந்த பாவம் வேற, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு செய்கிற பாவங்கள் வேற. அல்லேலூயா. அப்ப நம்மளை கர்த்தர் ஆண்டவர் அழைக்கிறார். சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஜெபிக்கிற பிறகு, ஜெபித்த பிறகு, அபிஷேகம் பெற்ற பிறகு, ஆண்டவரை தேடின பிறகு, ராத்திரிலாம் பைபிள் படிச்ச பிறகு கூட சில பாவங்கள், பொல்லாத வழிகள், பொல்லாத பாவங்கள் நம்மில இருக்கிறதுனால தான் கர்த்தர் தன்னுடைய மேகத்தினால் தன்னை மூடிக்கொள்கிறார். ஜபமோ வேணாம், ஒன்னும் வேணாம், போடான்றார். அல்லேலூயா சொல்லுவோம். எங்க இருக்குது, தப்பா சொல்லிட்டேன்னா புலம்பல் 3ஆம் அதிகாரம் 44ஆம் வசனமா பாருங்க, பார்த்துடலாம் இருக்குதான்னு. 3:44. புலம்பல் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா வாழ்க்கையே புலம்பலா இருக்கிறதுனால பைபிள்ல இருக்கிற புலம்பல் தெரியாது. ஜபம் உட்பிரவேசிக்க கூடாதபடி உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். அல்லேலூயா. யோபுல கூட ஒரு வசனம் இருக்கு, 16-17 படிங்க பார்க்கலாம். யோபு 16-17. 16-17. என் கைகளினாலே கொடுமை இல்லாது இருக்கையிலும், என் ஜபம் சுத்தமாய் இருக்கையிலும் அப்படி ஆயிற்று. அப்படின்னா ஜபம், சுத்தமான ஜபம்னு ஒன்று இருக்குது, சுத்தம் இல்லாத ஜபம்னு ஒன்று இருக்குது. அல்லேலூயா. புலம்பல்ல சொல்றாரு, மேகத்தால் மூடிக்கொண்டாரா. அப்ப நல்லா கவனிங்க, இன்னைக்கு நம்முடைய ஜபம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜபம் ஏன் ஆண்டவரை தொடலைன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய கற்றுக்கொண்டோம், நிறைய பைபிள் படிக்கிறோம், நிறைய ஜபம் பண்றோம், ஆனால் சில பொல்லாத காரியங்கள் மாறல.
அது என்ன பொல்லாத காரியம்? ஆமென். சுபாவம், சுபாவம், கேரக்டர். குடி மாறிடுச்சு, சண்டை மாறிடுச்சு, விபச்சாரம் மாறிடுச்சு, திருடு மாறிடுச்சு, கொலை மாறிடுச்சு, கொள்ளை மாறிடுச்சு, கோபம் மாறல. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பெருமை மாறல, பொய் மாறல, தற்பெருமை மாறல, நமக்குள்ள இருக்கிற வைராக்கியம் மாறல, பகை மாறல, அதெல்லாம் கூட மாறிடும். அல்லேலூயா சொல்லுவோம். எதெல்லாம் பெரிய பெரிய பாவம் நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கூட மாறிடும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில மறைந்திருக்கிற சில நேரத்தில் நமக்கே தெரியல, தெரியாத பாவங்கள் நம்மிலே மறைந்திருக்கிறது. அவைகள் மாறாததுனால ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தை தொட முடியவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சிலர் என்னன்னா எப்பவுமே தங்களுடைய பாவம் தெரியாத அளவுக்கு அதை உணரவே மாட்டாங்க, தன்னுடைய பாவத்தை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. எப்படி அப்படின்னா, இதை வெள்ளை சட்டை வெள்ளை ட்ரெஸ் போட்டா என்ன தெரியுமா, டீ ஊத்துனா கரை தெரியும், அப்ப எதனா அழுக்குப்பட்டா தெரியும், உடனே என்ன பண்ணுவாங்க, வெள்ளை போடக்கூடாது. அல்லேலூயா. வெள்ளை டைல்ஸ் போடக்கூடாது. ஏன் தெரியும்? ஏன் போடக்கூடாது வெள்ளை டைல்ஸ்? வெள்ளை டைல்ஸ் ஏன் போடக்கூடாது? அழுக்குப்பட்டா அப்படியே தெரியும். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. வெள்ளை பெயிண்ட் அடிக்க கூடாது. ஏன் அடிக்க கூடாது? ஏன் அடிக்க கூடாது? அழுக்குப்பட்டா கை வச்சா அப்படியே தெரியும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வெள்ளை கார் வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது? நம்ம ஆளுங்கெல்லாம் சொல்றேன் நான். வெள்ளை கார் வாங்கக்கூடாது. ஏன் வாங்கக்கூடாது? அழுக்குப்பட்டா அப்படியே தெரியும், அழுக்குப்பட்டா அப்படியே தெரியும், அழுக்குப்பட்டா அப்படியே தெரியும்னு வாழ்க்கையில கூட அழுக்குப்பட்டா அப்படியே தெரியும்ன்றதுனால சில நேரத்தில் அந்த வெளிச்சத்துக்கு வராமையே தங்களை இருளிலேயே அவங்க நடந்து கொள்கிறாங்க. அல்லேலூயா. சில இப்படிப்பட்ட உபதேசங்கள் கேட்டா நம்முடைய அழுக்கு தெரிஞ்சிடும். ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்துல நல்ல ஆழமான சத்தியங்கள் கேட்டா, பாவத்தை கடிந்து பேசினா, உணர்த்தி பேசினா அழுக்கு தெரிஞ்சிடும். இவர் என்ன எப்ப பாரு இதை பண்ணாத அதை பண்ணாதன்றாரு. அதனால இந்த இடத்துக்கு வரக்கூடாது. வந்தா என்ன தெரியுது, இவர் இது பண்ணாத அது பண்ணாதன்றாரு, எப்ப பாரு இதே சொன்னாரு, நம்ம அழுக்கு தெரிஞ்சிரோன்னு சிலர் எப்படி வெள்ளை பெயிண்ட் அடிக்கலையோ, எப்படி வெள்ளை ட்ரெஸ் வாங்கலையோ, எப்படி வெள்ளை டைல்ஸ் போடலையோ, அதே போல வெண்மையான இடத்துக்கும் வராமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கருப்பு ட்ரெஸ் போட்டா எது பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அழுக்கு தெரியாத கலர், நம்ம சொல்றது என்ன தெரியாத கலரு? அழுக்கு தெரியாத கலர் வாங்குற மாதிரி அழுக்கு தெரியாத கலரா போச்சு. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அதனால நம்முடைய பாவங்கள் நமக்கு தெரியல, என்ன பேசுறோம், எப்படி இருக்கிறோம், நம்ம சுபாவம் என்ன. இது வரைக்கும் ஆவியில நிரம்பி ஜபம் பண்ணி, இது வரைக்கும் ஆவியில நிரம்பி ஜபம் பண்ணி பெருமை மாறிச்சா, கோபம் மாறிச்சா, பகை மாறிச்சா, என்னெல்லாம் மாறிச்சு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணும்போது அடிக்கடி எனக்கு ஆண்டவர் உணர்த்துது, எத்தனை பேர்கிட்ட சண்டை போட்டுக்கிற, எத்தனை பேர்கிட்ட நீ பேசுறது இல்லை, லிஸ்ட் எடுன்னு அடிக்கடி சொல்லுவார். போன வருஷம் சொன்னாரு, 2-3 பேர் இருந்தாங்க, எல்லார்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க போய் ஒரு லிஸ்ட் எடுங்க, நீங்க யாருக்கிட்ட எல்லாம் சண்டை போட்டுக்கிறீங்க, யாருக்கிட்ட பேசாம இருக்கிறீங்க. அது காலேஜ், ஸ்கூலு, வேலை, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, வீடு, அக்கம் பக்கம், இப்படி எல்லாத்தையுமே சேர்த்தா யார் யாருக்கிட்ட நாம சண்டை போட்டிருக்கிறோம், யார் யாருக்கிட்ட பேசுறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் கணக்கு வந்துடும், சிலருக்கு கணக்கு இல்லாத அளவுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கணக்கு எடுங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, என் மேல எந்த தப்பும் இல்லை, நான் அவங்க தான் என்கிட்ட பேசுறது இல்லை அப்படின்னு. அல்லேலூயா. அவங்க பேசா கட்டி போறாங்க. நாம பேச வேண்டியது பேசணும். வாய்ப்பு கிடைச்சா பேசணும். வாய்ப்பு கிடைச்சா ஒரு தோத்திரம் பண்ணிடணும். உன் பக்கம் உன்னை கிளியர் பண்ணிக்க. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த ஜெபம் ஏன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு எட்டல, ஏன் ஜெபத்தினால ஆண்டவரை தொட முடியலன்னா, ஆண்டவர் விரும்பாத காரியங்களோடு கூட ஜெபிக்கிறதுனால இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய ஜெபங்கள் எட்டவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா.
அதனால தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனுடைய முகத்தை தேடி அதுக்கப்புறம் பொல்லாத வழியை விட்டு திரும்பி அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று, ஜெபத்தின் மூலமாய் அவரை தொட முடியும். இரண்டாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38 பாயிண்ட்டுகளை மட்டும் சொல்லிடுறேன், குறிப்புகளை மட்டும் சொல்லிடுறேன், டைம் இல்லை, குறிப்புகளை மட்டும் சொல்றேன். லூக்கா 7:38. அவர் பாதத்தின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்தாள். இப்போ இயேசு கிறிஸ்து அந்த பக்கமா உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கிறாரு. இந்த அம்மா பின்னாடி இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. இவங்க கூப்பிடவும் இல்லை, இயேசுவேன்னு கூப்பிடவும் இல்லை, ஆண்டவரேன்னு இந்த அம்மா வந்துக்கிறாங்கன்னு யாரும் அவருக்கும் சொல்லல, யாரும் எதுவும் சொல்லல. இந்த அம்மா ஜனத்தோடு ஜனமா நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவளுடைய கண்ணீர் இயேசுவை தொட்டது. ஹல்லேலூயா. இரண்டாவது, நாம் இயேசுவை தொட முடியும். எப்படி தொட முடியும்? முதலாவது ஜெபத்தின் மூலமாய் தொட முடியும். இரண்டாவது எப்படி தொட முடியும்? நம்முடைய கண்ணீரின் மூலமாய் தொட முடியும். ஹல்லேலூயா. ஓயாமல் நின்று கொண்டு அழுது கொண்டே இருந்தாள், அழுது கொண்டே இருந்தாள். இவருடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தை நனைத்தது. கண்ணீரினால் இயேசுவை தொட்டாள். இன்னைக்கு நாம நம்முடைய கண்ணீர் ரொம்ப கவனிங்க, நம்முடைய கண்ணீர் ரொம்ப விலையேற பெற்றது. நம்மகிட்ட இருக்கிறதுலே மிக விலையேற பெற்ற எதுதான்? நம்முடைய கண்ணீர் தான். இந்த கண்ணீரை எங்க சிந்தனமோ அங்க சிந்தனம். ஆமென். கண்ணீரை எங்க சிந்தனமோ அங்க சிந்தனம். கண்ணீரை ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போய் அழக்கூடாது, சொந்த பந்தங்க கிட்ட போய் அழக்கூடாது, கணவனிடத்தில் அழக்கூடாது, மனைவியிடத்தில் அழக்கூடாது, பெற்றோரிடத்தில் அழக்கூடாது, பிள்ளைகளிடத்தில் அழக்கூடாது, பணம் படைத்தவரிடத்தில் போய் அழக்கூடாது, அதிகாரிகளிடத்தில் அழக்கூடாது. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு பணமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, எனக்கு என் பிரச்சனை நேரத்தில் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி ஊரெல்லாம் அழுவாங்க. ஆண்டவர் சமூகத்தில் அமைதியா நிற்பாங்க. ஹல்லேலூயா. நீ அழ வேண்டிய இடம் ஆண்டவர் சமூகம். ஆண்டவர் சமூகத்தில் தான் அழணும். யார் மனுஷங்கிட்ட அழறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் அழுது உங்க கண்ணீரை கர்த்தர் சமூகத்தில் சிந்தி பாருங்க. உங்க ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கர்த்தர் அற்புதமான பதில் கொடுப்பார். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவரேன்னு சொல்லி உங்க கண்ணீரை ஊற்றி பாருங்க. ஆண்டவருங்க ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அற்புதங்களை அதிசயங்களை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை மனிதன் உதாசீனப்படுத்துவார்கள். நம்முடைய கண்ணீரை நம்மை பற்றி நாம் அழும்போது நம்மை பற்றி விமர்சனம் பண்ணுவார்கள். ஆனால் நம்முடைய கண்ணீரை கணக்கில் வைக்கிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா. மனுஷங்கிட்ட போய் அழும்போது இந்த அம்மாவுக்கு வேலையே கிடையாது. எப்போ பாரு அழும், இது எப்போ பாரு புலம்பும். இது இந்த அம்மா அங்க பொம்பளைங்க அழுதாலே எனக்கு பிடிக்காது. இந்த டயலாக் எல்லாம் மனுஷன் சொல்லுவான். ஆனா கர்த்தரோ உன்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கணக்கு வைத்திருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் துருத்தில் வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவைகளுக்கு கணக்கு தருவதற்கும் ஆண்டவர் அவைகளுக்கு அற்புதங்களை செய்வதற்கும் அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் நாம அழும்போது அது பாவத்தை நினைச்சு மனம் கசந்து அழுதா பாவ மன்னிப்பு. நமக்கு அற்புதம் வேணும், எனக்கு உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லாண்டவர் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவருடைய அன்புக்காக அழுதா தேவனுடைய கரணமை தொட ஆரம்பிக்கும். கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25 வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஜெபத்தை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது, ஒரு மனிதன் துதித்து பாடும்போது ஆண்டவரை தொடுகிறான். அல்லேலூயா. இவங்க துதித்து பாடினாங்க, ஆண்டவருடைய வல்லமை அந்த இடம் முழுவதும் இறங்கியது. அப்ப நாம
ஆண்டவரை துதித்து பாடுகிறவர்களாக மாற வேண்டும். துதிக்கு ஒரு வல்லமை உண்டு. ஆண்டவரை பாடி துதிக்கும் போது தேவ பிரசன்னம், தேவ மகிமை இறங்கும். நாம ஆண்டவரை தொடுகிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு பாட்டு எழுதுறவங்க யூடியூப்ல டிசைனா டான்ஸ் ஆடி பாட்டு பாடுறாங்க. அவங்க வாழ்க்கையில சரியான பரிசுத்தம் இல்லை, அவங்க வாழ்க்கையில சரியான பிரதிஷ்டை இல்லை, அவங்க வாழ்க்கையில சரியான அர்ப்பணிப்பு இல்லை. ஆனா அவங்க பாடுற பாட்டுனால அங்க அவங்க ரொம்ப பிரபலமாகி உலகம் எங்கும் ஃபேமஸ் ஆயிடுறாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. இதுல இந்த பாட்டுல என்ன நடக்குது? இந்த பாட்டுல என்ன நடக்குதுன்னா, இப்ப நான் ஒரு பாட்டு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, உலகம் முழுவதும் அது ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா, ஏன் ஆண்டவர் என்னை அறிமுகப்படுத்துகிற, என்னை பற்றி எல்லாரும் பேசுறாங்க, இந்த பாட்டு மூலமா இவர் என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த பாடல் மூலமாய் எல்லாரும் தேவனுடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப நான் மட்டும் பாடல, நான் எழுதின பாட்டுனால ஒரு 1000 பேர் இருக்கிற சபையில 1000 பேரும் கர்த்தரை துதிக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப அப்படி துதிக்கிறதுனால ஆண்டவர் உள்ளம் மகிமைப்படுகிறது, ஆண்டவர் மகிமைப்படுகிறார். அதனால இந்த பாட்டு எழுதின ஆளு நல்லவனோ கெட்டவனோ அவன் மூலமா ஆண்டவர் நாம மகிமைப்படுது. அங்க ஒரு அற்புதம் நடக்குது, அங்க ஜனங்க ஆண்டவரை தேடுறாங்க. அதனால பாட்டு மூலமா கர்த்தர் தொடப்படுகிறார். ஆனா அவருக்கு வேட்டு இருக்குது. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. யாருக்கு? பாட்டு எழுதினவருக்கு வேட்டு இருக்குது. அது கர்த்தருடைய நாளில் அவர் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் போது கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். தப்பிச்சிட முடியாது. இவர் எழுதின பாட்டுனால 1,00,000 பேர் பார்த்தாங்க, 10 லட்சம் பேர் பாட்டை பார்த்தாங்க, அவருடைய பாட்டெல்லாம் உலகம் முழுசும் போயிடுச்சுன்றதுனால பரலோகத்தில் சேர்த்துக்க மாட்டாரு. உன் பாட்டுனால 1,00,000 பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க, அதனால உனக்கு உயிரை கொடுத்து வச்சுக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நியாய தீர்ப்பு நாள் என்று வரும்போது, மரணத்துக்கு பிறகு பாட்டை எழுதுனதுனால பரலோகம் போயிட முடியாது. அந்த இடத்துல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நான் அந்த டாபிக் போல இன்னைக்கு சொல்றாரு, சிலர் பாட்டு எழுதுறவங்களாம் இஷ்டமா இருக்கிறாங்க, டைவர்ஸ் பண்றாங்க, இதை பண்றாங்க, அதை பண்றாங்க, என்னென்னவோ பண்றாங்க. அதனால அவங்க பாட்டெல்லாம் நம்ம பாடக்கூடாது, அவர் இப்படி ஆயிட்டார் அப்படி ஆயிட்டாருன்னு நான் சொல்ல வரல. பாட்டு பாடுனது இன்னைக்கு கூட என்ன எத்தனாவது பாட்டு, புயல் அடித்தாலும் கடல் அடித்தாலும் பாடுனீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாடு. பாட்டுனால கர்த்தரை மகிமைப்படுத்துறோம், கர்த்தரை தொடரும், ஆண்டவரை தொடரும். அது ஆண்டவரை நாம் தொட்டு மகிமைப்படுத்த பாட ஆண்டவரை தொடுகிறோம். அதுக்காக பாட வேணாம்னு நான் சொல்லல, அவங்க கதை அப்புறம் பார்த்துக்குவார் கர்த்தர். நாம் ஆண்டவரை பாடி துதிக்க வேண்டும். பாடி துதிக்கணும்னா பாட்டு நேரத்துக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. பாடி துதிக்கணும்னா பாட்டு முடிஞ்ச பிறகு வரக்கூடாது. பாட்டுலையும் ஆராதனையிலும் ஒரு பெரிய ஆண்டவர் மகிமையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா அவங்களுடைய பாடல்ல தொடப்பட்டவங்க ஆயிரக்கணக்கான பேர். பாட்டிலே அற்புதம் நடந்துடும். இன்னைக்கு நாம பாட்டு ஆராதனைலாம் முடிஞ்ச உடனே தான் வரோம். ஏன் அப்படின்னா டைம் இல்லை. நல்லா கவனிங்க. பாட்டு ஆராதனையில ஒரு மகிமை இருக்கிறது, ஒரு பிரசன்னம் இருக்கிறது, ஒரு அற்புதம் இருக்கிறது. தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறார். அதனால ஆண்டவரை பாடி ஆராதிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. சோ டைம் இல்ல, முடிக்கிறேன். 1, ஜெபத்தினால் கர்த்தரை தொட முடியும். 2வது சொல்லுங்க, கண்ணீரினால் கர்த்தரை தொட முடியும். 3வது துதி ஆராதனை பாடல்கள் மூலமாக கர்த்தரை தொட முடியும். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நிற்போம்.